மிஸ்ஸஸ் டாலவே அப்படின்ற ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாகவே தமிழில் தான் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜினியா வூல்ஃப் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ட்ராமாக்குள்ளே போகலாம். இதில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன், ப்ளே இன்ட்ரொடக்ஷன், கேரக்டர்ஸு, ப்ளே சம்மரி, தீம் ஆஃப் த ப்ளே இவ்வளோ கொடுக்க போகிறோம். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் ஏர்லைன் வெர்ஜினியா ஸ்டீஃபன் அவங்க அதுதான் வந்து வெர்ஜினியாவோட ஃபுல் நேமு. born 25th January 1882 லண்டன் இங்கிலாந்து. டெத்து பார்த்தீங்கன்னா 28 மார்ச் 1941, ஏஜ் 59. லேவ்ஸ் இங்கிலாந்து அங்கே இறந்துருக்காங்க. இவங்களோட ஒர்க் ஆக்குபேஷன் பார்த்தீங்கன்னா நாவலிஸ்ட்டு, எஸ்ஏயிஸ்ட்டு, பப்ளிஷரு, கிரிட்டிக். நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் டாலவே இது எப்போ வெளில வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணது 1925. டு த லைட் ஹவுஸ் 1927, Orlando 1928, A Room of One's Own 1929, The Waves 1931. இவங்களோட another points பார்த்தீங்கன்னா she was also a prolific writer of essays, diaries, letters and biographies, both in style and subject matter. Woolf's work captures the fast changing world in which she was working. From transformations in gender roles, sexuality, and loss and class to technologies such as cars, airplanes, and cinema. Influenced by similar writers and artists of the period such as Marcel Proust, Igor Stravinsky, and the past impressionist. Whose works expose the key motifs of modernism, including the subconscious time perception, the city, and the impact of war. Her stream of consciousness technique enabled her to portray the interior lives of her characters and to depict the montage like imprint of our memory. Woolf's works often explores her fascination with the marginal and overlooked of an ordinary mind on ordinary day, as she put in her essay Modern Fiction 1990 to 25th. In The Art of the Biography 1939, she argued that born Virginia Erlen Stephen in 1882, her parents were Laisel Stephen 1832 to 1904, the founder of the Oxford University of Biography, and his second wife Julia Duckworth 1846 to 1895. Woolf's father, who was later knighted for service to lecture, gave her the run of his substantial library. Her mother, father, and brother died in quick succession, and she suffered from poor mental health for much of her life, committing suicide in 1941. வெர்ஜினியா வூல்ஃப் சூசைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. 1941 இருந்திருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அடுத்து ப்ளேவை பார்த்துடலாம். ப்ளே வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த ப்ளே எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாரிசா டாலவே அப்படின்றவங்களோட ஒரு நாள் வாழ்க்கை, ஒரு நாள் அவங்க லைஃப்பில் ஒரு நாளோட வேல்யூ, அவங்க எப்படி ஒரு நாள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே ஒரு நரேட்டர் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ட்ராமா வருது, இந்த ப்ளே வருது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 53 வயசு லேடி. அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் டாலவே. அவங்களோட பொண்ணு பேர் எலிசபெத் டாலவே. இவங்களோட லைஃப், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு பார்ட்டி வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிக்கு யார் யாரை கூப்பிட்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிடுவாங்க. அந்த பார்ட்டியில் என்ன நடக்குது, பார்ட்டி அப்புறம் எப்படி முடியுது அப்படிங்கிறதா இந்த ட்ராமா ஃபுல்லாகவே வருது. இந்த ப்ளே ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு. எண்டில் என்ன ஆகுது கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ளேயில் பார்த்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன இங்கிலீஷில் படிச்சுக்கலாம். கிளாரிசா டாலவே வாஸ் அரவுண்ட் லண்டன் இன் த மார்னிங் கெட்டிங் ரெடி டு ஹோஸ்ட் எ பார்ட்டி தட் ஈவினிங்.
நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஷார்ட் சம்மரி. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கேரக்டர்ஸில் வந்து மேஜர் கேரக்டர்ஸை மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டோரி சொல்கிறப்போ வந்து மைனர் கேரக்டர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிசா டாலவே, இவங்க தான் வந்து நம்ம பிளேவோட ப்ரோட்டகானிஸ்ட்டு. இவங்க வந்து லேடி கேரக்டர். இவங்களை சுற்றி இவங்க தான் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது லிஸ்ட் இது. ரிச்சர்டு டாலவே அவங்களோட ஹஸ்பண்டு, எலிசபெத் டாலவே அவங்களோட பொண்ணு. அவங்க பொண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா 17 வயசு. கிளாரிசா டாலவேவுக்கு 53 வயசு, அவங்களுக்கு 17 வயசு. அவங்களோட எலிசபெத் டாலவேவோட வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர் மிஸ் கில்மேனு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கிளாரிசா டாலவேவோட ஃப்ரெண்டு பீட்டர் வால்ஸ். அவங்க வந்து மேல் கேரக்டர். இவர் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ் லவ்வர். இவரோட இப்போ வந்து டைசி அப்படின்ற பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா வந்து சொல்லிட்டு வருவார். இது ப்ரெசண்ட் ஒய்ஃப் சொல்ல, இது ஃப்யூச்சரில் இவங்களை மேரேஜ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பார் டைசியை. சாலி ஷேட்டன், இவரும் பார்த்திங்கன்னா இவங்களோட கிளாரிசா டாலவேவோட ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாமே இந்த ரெட் ஏரோ கொடுத்துருக்கிறது ஃபுல்லாகவே இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு தான் கூப்பிட்ருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு. இவங்கள தான் சொல்லிட்டு வரோம். லார்ட் ரோஸ்டர் அப்படிங்கிறவங்க சாலி ஷேட்டனோட ஹஸ்பண்டு. சாலி ஷேட்டன் வந்து ஃபீமேல் கேரக்டர், கிளாரிசாவோட ஃப்ரெண்டு. லார்டு ரோஸ்டர் வந்து அவங்களோட ஹஸ்பண்டு. இவங்களுக்கு சாலி ஷேட்டனுக்கு பார்த்திங்கன்னா 5 பசங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செப்டிமஸ் வார்ன் ஸ்மித்து, இவரும் அவங்கள கிளாரிசா டாலவேயோட ஃப்ரெண்டு. இவங்களோட ஒய்ஃப் பார்த்திங்கன்னா லுக்கர்ஷியா, ரிஷியான்னு கூப்பிடுவாங்க, வார்ன் ஸ்மித்து. அவர் இந்த செப்டிமஸோட டாக்டர். இவர் வந்து ஒரு மென்டல் இல்னஸில் இருப்பார், செப்டிமஸ் வாரன். அவரை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக வந்து சார் வில்லியம் பெட்ஷா அவர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பார். இவர் பேர் டாக்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட்பர்ட், இவரும் பார்த்திங்கன்னா இவங்களோட கிளாரிசா டாலவேயோட ஃப்ரெண்டு. இவங்களாம் தான் அந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க தான் நம்ம இந்த பிளேவில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அடுத்து வந்து மைனர் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதை லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கேரக்டர்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒர்க்கை வந்து அடுத்த கேரக்டர் அனலைஸாக கொடுத்துருங்க, அதையும் படிச்சுக்கலாம். கிளாரிசா டாலவே இஸ் த 51 இயர் ஓல்டு, 53 சொல்கிறாங்களா, 51 வருஷம் ஓல்டு. protagonist of the novel. She is Richard's wife and Elizabeth's mother, and will reminiscing about her past. Spends the day organizing a party that will be held that night. She is self-conscious about her role in London high society. இவங்க வந்து கிளாரிசா டாலவே அவங்களோட கேரக்டர் அனலைஸு, அவங்க கேரக்டர் என்ன அப்படின்றத சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ரிச்சர்டு டாலவே இஸ் கிளாரிசாஸ் ப்ராக்டிக்கல் சிம்பிள் ஹஸ்பண்டு who feels disconnected from his wife. He is immersed in his work in government. Elizabeth Dalloway is Clarissa's and Richard's 17-year-old daughter. She is said to look oriental and has a great composure. Compared to her mother, she takes great pleasure in politics and modern history, hoping to be either a doctor or a farmer in the future. She would rather spend time in the country with her father than at her mother's party. அடுத்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் டாரிஸ் கில்மேன், ஃபுல் நேம் ஒரிஜினலி கில்மேன், இஸ் எலிசபெத் ஸ்கூல் மிஸ்ட்ரஸ் for history and is born again Christian. She has a degree in history and during the Great War was dismissed from her teaching job because Miss Dolby thought she would be happier with people who shared her views about the Germans. She has a German ancestry and wears an attractive Mockintosh coat because she is uninterested in dressing to please others. She dislikes Clarissa instantly but loves to spend time with Elizabeth. மிஸ் கில்மன்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட எலிசபெத்தோட ஹிஸ்ட்ரி டீச்சர். இவங்களுக்கு வந்து அவங்கள எலிசபெத் ரொம்ப பிடிக்கும். பட் அவங்களோட பேரண்ட்டு நம்ம ப்ரோட்டகானிஸ்ட்டு கிளாரிசா டாலவே பிடிக்காது. அவங்களுக்கும் வந்து இந்த ஹிஸ்ட்ரி டீச்சரை பிடிக்காது. சாலி ஷேட்டன் இஸ் a love interest of Clarissa's, with whom she shared a kiss, who is now married
to Lord Rochester and has a 5 boys. சாலி ஷேட்டன்றவங்க வந்து கிளாரிசா டால்வேவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லார்ட் ரோஸ்டர் அப்படிங்கிறவர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 5 பசங்க இருப்பாங்க. Sally had a strained relationship with her family and spent substantial time with Clarissa's family in her youth. She once could be described as a feisty as well as a youthful rag- ragamuffin, although she has become more conventional with age. அவங்களோட சின்ன குழந்தையா இருக்க பார்த்தீங்கன்னா இவங்களோட அதிகமாக, அதாவது சைல்டுஹுட்டில் டீனேஜர்லாம் பார்த்தீங்கன்னா சாலி ஷேட்டன் கிளாரிசா டாலவேயோட தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வீட்டில் தான் இருந்ததை சொல்லியிருக்காங்க. சர் வில்லியம் பெர்ட்ஷா இஸ் ஏ ஃபேமஸ் சைக்கியாட்ரிக் to whom Septimus physician Dr. Holmes refers to Septimus. Bradshaw notes that Septimus has had a complete nervous breakdown and suggests spending time in the country as a cure. சரி வில்லியம் பிரெட்ஸா வந்து ஒரு டாக்டரு. இவர் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரு. செப்டிமஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவர். இவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மென்டல் பிரேக் டவுனில் இருக்கார் செப்டிமஸ்ஸு. அவர் வந்துட்டு டாக்டர் ஹோல்ம்ஸ் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு அட்மிட் பண்ண சொல்லுவாங்க, செப்பரேட் பண்ணி வைக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லுக்கர்ஷியா ரியாஸ் வார்ன் ஸ்மித். லுக்கர்ஷியா ரிஷியா வார்ன் ஸ்மித் is Septimus' Italian wife. She is burdened by his mental illness and believes she is judged because of it. During most of the novel, she is homesick for her family and country, which she left to marry Septimus after the armistice. லுக்கர்ஷி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம செப்டிமஸோட ஒய்ஃபு. அவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா மென்டல் இல்னஸ்னால இவங்களே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவரை வந்து கேர் பண்ணிக்கிறதுனால இவங்களோட கேரை வந்து விட்டுருவாங்க, செல்ஃப் கேர் இல்லாமல். அதனால் இவங்களுக்குமே வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும் ஃபிசிக்கலாக. செப்டிமஸ் வார்ன் ஸ்மித் is a World War veteran who suffered from shell shock and hallucinations of his deceased friend Evans. Educated and decorated in the war, he is detached from society and believes himself to be unable to feel. He is married to Lucretia, from whom he has grown distant. அதாவது செப்டிமஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டில் வந்து அந்த வாரில் வந்து பங்கேற்றிருப்பார். அந்த வாரில் நடந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவர் கண்ணு முன்னாடியே அவரோட ஃப்ரெண்டு இவான்ஸ் அப்படின்றவர் இறந்துருப்பார். அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து இவருக்கு வந்து ஒரு மென்டல் இல்னஸ், அதாவது ஃபிசிக்கலாக வந்து நல்லா இருப்பார், மென்டலாக வந்து பாதிக்கப்பட்டு அந்த நர்வஸ் சிஸ்டம்லாம் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இவர் சிக்கில் இருப்பார். பீட்டர் வால்ஸ் is an old friend of Clarissa's who has failed at most of his ventures in life. In the past, Clarissa rejected his marriage proposal. Now he has returned to England from India and is one of Clarissa's party's guests. He plans to marry Daisy, a married woman in India, and has returned to try to arrange a divorce for his current wife. அதாவது பீட்டர் வேல்ஸ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நம்ம கிளாரிசா டாலவேயோட ஓல்டு ஃப்ரெண்டு. இவர் வந்து ஒன்ஸ் வந்து கிளாரிசா டாலவேக்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பார். பட் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இவரோட ப்ரொப்போசலை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்தியாவிலேருந்து வந்திருப்பார். இந்த பார்ட்டியில் இவர் இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்திருப்போ இவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த பார்ட்டிக்கு. அவரும் இந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு கெஸ்ட்டாக வருவார். அப்போ வந்து இவங்கள்ட்ட என்ன டிஸ்கஸ் பண்ணுவார்னா, பாஸ்ட் லைஃப் பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ட்ராமாவில் பார்த்துக்கலாம், ப்ளேயில் பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா இவர் டைஸின்ற மேரேஜ் ஆன லேடி வந்து இப்போ கல்யாணம் பண்ணுறதா அவர் முடிவு பண்ணியிருக்காரு. அவங்க எங்கே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்காங்க. இப்போ இங்கிலாண்டில் இருக்க கரண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கிலாந்து வந்திருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. ஹக் ஒயிட் பேர்ட் இஸ் எ pompous friend of Clarissa's who hold an unspecified position in the British royal household. Like Clarissa, he places a great importance on his place in society, although he believes he is an essential member of the British aristocracy. Lady Bruton, Clarissa, Richard and Peter find him obnoxious. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ராயல் சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஃபேமஸான பர்சனு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்டும் நம்ம கிளாரிஸாவோட ஃப்ரெண்டு.
இவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க இந்த பார்ட்டிக்கு. இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஸ்டோரி பார்த்துடலாம். நீங்கள் ஓரளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் அண்ட் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ளே படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளே பார்த்துடலாம். கேரக்டர்ஸ் இதில் வந்து மைனர் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் மேஜர் கேரக்டர்ஸ் இப்போ இந்த எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈவான்ஸு, டாக்டர் ஹால்ம்ஸு, எல்லி, பிரைம் மினிஸ்டர், லேடி பர்டன், இவங்க தான் வந்து மைனர் கேரக்டர்ஸ். இன்னும் வந்து கொஞ்சம் மைனர் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க ரொம்ப மைனர், அதனால் அவங்கள வந்து ஆட் பண்ணல. இதை மட்டும் பார்த்துங்க. நம்ம அப்படியே வந்து ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிடுறேன் டீட்டெயில்டாக. நீங்கள் அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ வந்து டீட்டெயில் சம்மரி பார்த்துருவோம். நம்ம கிளாரிஸா டாலவே அவங்க தான் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிக்கான வேலை எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க ஈவினிங் பார்ட்டி கொடுக்கறதுக்காக. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்லாம் கூப்பிட்டு ஈவினிங் பார்ட்டிக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்வைட் பண்ணுவாங்க. ஹஜ் வெயிட் பேர்ட் அவர் தான் வந்து ஃபஸ்ட் இன்வைட் பண்ணுவாங்க. அவர் வந்து ஈவினிங் பார்ட்டிக்கு வர சொல்லிடுவாங்க. அவங்க வரேன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வியப்பாக பார்த்துட்டு போவாங்க அந்த லண்டன் சிட்டியை. போயிட்டு ஃப்ளவர் ஷாப்புக்கு என்ட்ரு ஆயிடுவாங்க. அந்த ஃப்ளவர் ஷாப்பில் பார்த்துட்டிங்கன்னா மிஸ்ஸஸ் கில்மேன் அப்படின்றவங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட எலிசபெத் டாக்டரோட ஹிஸ்ட்ரி டீச்சர். அவங்களுமே பார்ட்டிக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஈவினிங் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிவிட்டு அவங்க வரேன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புக்குள்ளே ஃப்ளவர் ஷாப்புக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. ஃப்ளவர் ஷாப்பில் மிஸ்ஸஸ் பைன் அப்படின்றவங்க தான் அந்த ஃப்ளவர் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசிவிட்டு இவங்க போயிட்டு உள்ள ஃப்ளவர்ஸ்லாம் செலக்ட் பண்ண போய் பார்த்துட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டல் சவுண்டு கேட்கும். வெளியில் ஸ்ட்ரீட்டுக்கு வெளியில் சத்தம் கேட்குற மாதிரி இவங்க கடைக்குள்ளே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த கடையில் இருக்கவங்க ஃப்ளவர் ஷாப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வியப்பாக பார்ப்பாங்க. அப்போ அந்த மிஸ் பைன் அவங்க வந்து அந்த ஃப்ளவர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ கார் ஆக்சிடென்ட் போல் அந்த சவுண்டு தான் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் வந்த கார் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க அந்த ஃப்ளவர் ஷாப்லேருந்து வெளில வந்துடுவாங்க பர்ச்சேஸை முடிச்சுட்டு. அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா செப்டிமஸ் வான் ஸ்மித் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்களோட அவரையும் வந்து இன்வைட் பண்ணுவாங்க பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பார். இந்த ஆக்சிடென்ட் நடந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வேர்ல்டு வாரில் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் கலந்துக்கிட்டு நிறையா வந்து அந்த சண்டையெல்லாம் வந்து ஈடுபட்டிருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கண்ணு முன்னாடியே இவரோட ஃப்ரெண்டு இவான்ஸ் அப்படின்றவர் வந்து இறந்து போயிருப்பார். அதோட தாக்கம் வந்து இவர் வந்து ரொம்ப பாதிப்பாகியிருக்கும். இப்போ வந்து இவர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார். இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததையும் வந்து இவருக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துன்னு சொல்லிட்டு இவரோட ஒய்ஃபு லுக்கர்ஷியா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு கூட்டி போயிடுவாங்க. பட் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவங்க இன்வைட் பண்ணிடுவாங்க 2 பேர்த்துமே. செப்டிமஸையும் ஸ்டெப்மிஸோட ஒய்ஃபையுமே பார்ட்டிக்கு வர சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌட்லாம் கலைஞ்சி போயிட்டுருக்கோம். இவங்களும் அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு செப்டிமஸும் அவரோட ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மேலே ஒரு ஃப்ளைன் பறக்கும். கீழே எல்லாமே வந்து க்ரௌடெல்லாம் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாங்க. இடையில பார்த்திங்கன்னா இவங்களோட ஓல்டு எக்ஸ் லவ்வரை வந்து மீட் பண்ணுவாங்க. பீட்டர் வேல்ஸ் அப்படிங்கிற அவரையும் வந்து இவங்க வந்து பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அவர் இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்திருப்பார். அவரும் ஓகே வரேன்னு சொல்லிடுவார். இப்படியே வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு என்ட்ரு ஆயிடுவாங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ரிச்சர்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரிச்சர்டு டாலவே. இது மாதிரி பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அவங்க பேர் இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்திங்கன்னா ஷேலி ஷேட்டன். அவங்க வந்து இவங்களோட சைல்டுஹுட்லேருந்து டீனேஜ் ஃப்ரெண்டு. அவங்க பார்த்திங்கன்னா இப்போ மேரேஜ் பண்ணிட்டு லார்டு ரோஸ்டர் அப்படிங்கிறத வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 5 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க பார்ட்டிக்கு.
வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிரும். பார்ட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க இன்வைட் பண்ண எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே வந்திருப்பாங்க. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த செப்டிமஸோட சைக்காட்ரிக் டாக்டரும் கூட வந்து சார் வில்லியம் பெட்ஷா அவரும் வந்திருப்பார். இன்னொரு ஃப்ரெண்டு ஒயிட் பிரெட் ஒயிட் பிரெட் அவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்ருப்பாங்கள, அவங்க வந்து எல்லாருமே வந்து உள்ள பார்ட்டிக்கு வந்துடுவாங்க. பார்ட்டி பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இவங்களோட பழைய ரிமெம்பர்ஸ் பழைய நினைவுகள்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட ஓல்டு லவர் வந்து அந்த பீட்டர் வேல்ஸ் அப்படின்றவர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த டீனேஜ் இயரில் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். பட் இவங்க வந்து அப்போ வந்து அந்த இதை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ வந்து அவங்க நினச்சி பார்த்துட்ருப்பாங்க. இவர் அந்த பீட்டர் வேல்ஸ் வந்து அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பார். இவர் இந்த பக்கமாக உட்காந்துட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு இவர் இந்த பக்கம் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார் இவங்களோட பாஸ்ட்டை பற்றி. ப்ரொப்போசல் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரிச்சர்டு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருந்துட்டு வந்து அந்த டின்னரில் கலந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ஃப்ரெண்டு அந்த செப்டிமஸ் வந்து அந்த நைபர்ஹுட்டு அவர் வந்து அந்த இல்னஸ்னால் அதாவது மென்டல் பிரேக் டவுனால் பாதிக்கப்பட்டிருப்பார். அவர் வந்து இந்த பார்ட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்சம் லேட் பண்ணி வந்து அந்த டாக்டர் அவரை வந்து ஹேண்டில் பண்ணுற டாக்டர் சைக்காட்ரிக் வில்லியம் பிரெட்ஸாக வந்து வருவார். அப்போ வந்து அவர் வந்து இவங்கள்ட்ட என்ன சொல்லுவார்னு சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்ட்டி பார்த்திங்கன்னா எண்டு சீன் ஆயிரும். இது மாதிரி செப்டிமஸ் வந்து அந்த மென்டல் இல்னஸ்னால் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டு அவங்க ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. பட்டு அவங்களையும் தாண்டி இவர் வந்து செப்டிமஸ் வந்து சூசைட் பண்ணிக்கார் விண்டோ வழியாக கீழே குதிச்சு. இந்த நியூஸ் வந்து இவங்கள்ட்ட கிளாஸியாட்ட சொல்லுவாங்க. பட் வந்து பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட எண்ட் ஆயிரும். அதனால் பார்ட்டி வந்து ஸ்லோவாக வந்து சக்ஸஸ் ஆயிரும். இதுதாங்க இதோட ஃபுல் ஸ்டோரி. அவங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பார்ட்டியில் உங்கள் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலந்துக்குவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருவார். இந்த பார்ட்டி வந்து கிட்டத்தட்ட சக்ஸஸாக முடிஞ்சிடும். இதுதான் அவங்களோட ஒரு நாளோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேட்டர் வந்து இந்த நாவலை நரேட் பண்ணியிருக்காருங்க. எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.